உறவுகளுக்கு வணக்கம். மகிழ்ச்சி முன்னேற்றம் இரண்டாவது கட்டத்துக்கு நாம நகர்ந்திருக்கிறோம். உயிர்களினுடைய அடிப்படை மகிழ்ச்சி தான். ஆனா மனிதனா வாழ்வதற்கான முக்கியமான விஷயம் முன்னேற்றம் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறோம். வானத்துல பிளைட் பறந்துகிட்டு இருந்துச்சான், விமானம். இந்த விமானத்துக்கு பயங்கரமா பெருமை, உற்சாகம், சந்தோஷம் தாங்கல. ஏன் அப்படின்னா ஒன்றும் பெரிய ரீசன் இல்லைங்க. இந்த வானத்துக்கே ராஜா அப்படின்னு சொல்லப்படக்கூடியது கழுகு. ஏன்னா இருக்கிறதுலேயே பெரிய பறவை கழுகு தான். என்னங்க பண்ணும், மற்ற பறவைகள் எல்லாத்தையும் விட மிக உயரத்திலையும் மிக வேகமாகவும் பறக்க முடியும். ஆனா இப்ப பிளைட்டு கழுக விட ஹைட்டாகவும் கழுக விட ஸ்பீடாகவும் பறக்கும். அதனால அதுக்கு பெருமையும் சந்தோஷமும் தாங்கல. நம்ம தாங்க வானத்துக்கே அப்படின்னு பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த உற்சாகம், மகிழ்ச்சி ஒரு கட்டத்துல கொஞ்சம் லேசா ஆணவமா அகந்தையா மாற ஆரம்பிச்சு. கடவுளுக்கு ஒரு நல்ல பழக்கங்க, யாராவது அந்த உற்சாகம் பெருமையா இருந்தா சந்தோஷமா விட்டுருவாரு. அப்படி கொஞ்சம் அது ஆணவமா அகந்தையா மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மண்டையில தட்டி உட்கார வைப்பாருங்க. இப்ப இந்த பிளைட்டுக்கு எப்ப அது ஆணவமா மாற ஆரம்பிச்சதோ அப்ப திடீர்னு புஷ்ஷுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சாங்க. என்னடான்னா தன்னை தாண்டி ஏதோ ஒரு பொருள் முந்தி போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். நம்மளை விட யாரோ வேகமா போயிட்டாங்களா, யாரா அது அப்படின்னு பிளைட் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சு போய் பார்த்தா ராக்கெட்டு. பிளைட்டை விட ராக்கெட் வேகமா தானேங்க போகும். இந்த பிளைட்டுக்கு தாங்கல, கோபம், எரிச்சல், கடுப்பு, என்ன பண்றதுன்னு தெரியல. இயலாமை நம்ம எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தானே. நம்மளை விட யாராவது நல்ல உயர்ந்த பதவிக்கு வந்துட்டா, நம்மளை விட யாராவது அதிகமா சம்பாதிச்சா, நம்மளை விட யாராவது நல்லா படிச்சா, அவங்கள மாதிரி நாமளும் முன்னேறணும்னு நினைக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக நமக்கு என்ன ஆகும், ஒரு புகைச்சல் வருமா இல்லையா? அதே மாதிரி இந்த பிளைட் என்ன பண்ணுது, ராக்கெட்டை பார்த்து நாங்களாம் வந்துட்டு இருக்கிறோம்ல, நீ மட்டும் ஏன் இவ்வளவு வேகமா போற, ஒன்னால மட்டும் எப்படி இவ்வளவு வேகமா போக முடியுது அப்படின்னு புலம்பி டென்ஷன்ல கத்துது. ராக்கெட் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு கூலா அப்படி திரும்பி பார்த்து, எல்லாம் நீனு என்ன மாதிரி வேகமா பறக்கலாம், உன் பின்னாடி யாராவது நெருப்பு வச்சா தெரியும் அப்படின்னு. என்னங்க அர்த்தம், நம்ம பின்னாடி யாராவது நெருப்பு வச்சா நம்ம எவ்வளவு வேகமா ஓடுவோமா இல்லைங்களா? இப்ப நான் கூட இந்த நிகழ்ச்சியில அதை தாங்க ட்ரை பண்ண போறேன். கவலைப்படாதீங்க, நான் எதை செஞ்சாலும் பின்னாடி செய்யற பழக்கம் எனக்கு கிடையாது, முன்னாடிதான் செய்யறேன். இப்ப உடனே வேற ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு என்னது முன்னாடி நெருப்பு வைக்க போறானான்னு யோசிக்காதீங்க. முன்னாடி நெருப்புனா என்ன அர்த்தங்க, ஃபயர் அண்டர் த பெல்லி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. தமிழ்ல நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வயசு பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கிற அப்பா அம்மாவெல்லாம் கேட்டு பாருங்க, அடி வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தவிர வேற எதுலையுமே கவனம் போகாத நிலைக்கு பெயர் அடி வயிற்றில் நெருப்பு. வாழ்க்கையில ஒரு இலக்கு இருந்ததுன்னா நமக்கு அதை தவிர வேற எந்த விஷயத்திலையும் கவனம் போகாதுங்க. அதை செய்யணும், அதை செஞ்சு முடிக்கணும், அதை அடையணும் அப்படின்னு நினைச்சு ஓடிக்கிட்டே இருப்போமாங்க. அதை தாங்க ஃபயர் அண்டர் த பெல்லி, அடி வயிற்றுல நெருப்பு அல்லது பேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த உலகத்துல எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு தாங்க ஆசை, எல்லாருக்கும் முன்னேறணும்னு தாங்க ஆசை. யாராவது தெரு தெருவா பிச்சை எடுக்கணும்னா வேண்டிக்க போறாங்க இல்ல. ஆனா எல்லாரும் அந்த ஆசை கனவுங்கிற ரேஞ்சில நிறுத்திடுறாங்க. அப்படி இல்லைங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அந்த இடத்துக்கு நான் போய் சேருவேன், எவ்வளவு தடைகளை தாண்டியும் நான் அதை செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற அளவுக்கு தீவிரமான ஒரு ஆசையாக அது பேஷனா மாறணுங்க. மாறினாதான் நாம் அந்த இடத்தை அடைய முடியும். அப்படி உங்களுக்கு ஏதாவது பேஷன் இருக்கான்னு யோசிங்க. இது வரைக்கும் இல்லைன்னா கண்டிப்பா உருவாக்கிக்கங்க. அப்பதான் அதை நோக்கி நீங்க நகரவே முடியும். அது எப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி.